12th standard, give the construction and working of photoemissive cell. photoemissive செல்லுடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒர்க்கிங்கும் கேட்டிருக்காங்க. இது இந்த ஃபோட்டோ எமிசிவ் செல் வந்து எந்தோடைய பிரின்சிபல் படி இருக்குன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் உடைய பிரின்சிபல் படி இருக்குது. இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னா, இந்த எப்படி இந்த ஃபோட்டோ எமிசிவ் செல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் எவாக்குவேட்டட் கிளாஸ். இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸ் வந்து எவாக்குவேட்டட் கிளாஸ்னால் இதுக்குள்ளே காற்றே இல்லாத மாதிரி, காற்று எல்லாத்தையும் வெளியே எடுத்துருப்பாங்க. அதான் எவாக்குவேட்டட் கிளாஸ் அது எடுத்துருக்காங்க. அது இல்லைன்னா குவாட்ரஸ் பல்பு, ஒரு குவாட்ரஸான ஒரு பல்ப் எடுத்துருக்காங்க. இந்த கேத்தோட் சி, இந்த கேத்தோடு இருக்குல்ல, இந்த கேத்தோட் சின்னு போட்டிருக்குல்ல, இந்த கேத்தோட் சி எப்படி இருக்குன்னா செமி சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப். செமி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்னா ஒரு பைப் ஷேப்பில் இருக்கும். பைப்பை பாதியாக வெட்டினா எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, யூ ஷேப்பில் இருக்கும். அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி அந்த ஷேப்பில் இருக்கும். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ் கோட்டட் வித் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலால் கோட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலால் கோட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ இது கோட் பண்ணால் என்ன ஆகும்னா இது எலக்ட்ரானை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஆனோடு வந்து ஒரு தின் ராட் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ஆனோடு ஏஎஸ்ஏ தின் ராட் ஆர் வயர். இது ஒரு தின் ராடாக எடுத்துருக்காங்க, அப்படின்னா வயராக எடுத்துருப்பாங்க. த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் அப்ளைடு. ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. எதுக்கும்னா ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. எது வழியானா கேல்வனோமீட்டர் வழியாக அனுப்புகிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் டயக்ராம். ஓகே, இப்போ வந்து ஒர்க்கிங் பார்ப்போம். ஒர்க்கிங் என்னென்னா, when cathode is irradiated with suitable radiation. இப்போ என்னென்னா, இப்போ அந்த டியூப் இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேத்தோட் ரே, அந்த செமி சிலிண்ட்ரிக்கல் இருக்குல்ல, அந்த கேத்தோட் ரேயில் வந்து இர்ரேடியேட்டட் ஆக சொல்ல ரேடியேஷன் ஆக சொல்ல என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும். எமிட்னா வெளியேறுமா. திஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் அட்ராக்டட் டு தி ஆனோட். அந்த எலக்ட்ரான்லாம் என்ன பண்ணோன்னா ஆனோடால் அட்ராக்ட் ஆகும். ஓகேவா, ஏன்சிய கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது என்ன பண்ணுவாங்கன்னா கேல்வனோமீட்டர் வழியாக வந்து மெஷூர் பண்ணுவாங்க, விச் இஸ் மெஷூர்ட் பை தி கேல்வனோமீட்டர். ஓகேவா, த மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன். இந்த கரண்ட் வந்து எதை வச்சு டிபெண்ட்ஸ் ஆகிருக்குன்னா த இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். அந்த ரேடியேஷனால் இந்த கரண்ட் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு. அப்புறம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆனோட் அண்ட் கேத்தோடு. ஆனோடுக்கோ கேத்தோடுக்கோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மூலியமாக வந்து கரண்ட் வந்து டிபெண்ட் ஆகிருக்குன்றாங்க. அவ்வளோதான்.